ஓடினே இருக்குது. அழுவலாம் அப்படியே அழு. அப்புறம் நான் சொன்னேன் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு, அவன் எதுவுமே கேட்கல, அவங்க லவ் தான் கேட்கறாங்க, பாசம் தான் கேட்கறாங்க, காரில் கூட்டின்னு போகணும். அப்புறம் காரில் கூட்டின்னு போனேன். அடுத்த வாரம் மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க எனக்கு. என்ன டிரைவர் மாதிரியே ஓட்டுவாரு, இது டிரைவரே நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன். ஒரு ஹஸ்பண்ட்ன்ற கனெக்டிவிட்டியே இல்ல, ஏதோ ஓட்டினே வராது. அதே மாதிரி என்ன எங்கேயாவது விட்டு அவர் பாட்டு கிளம்பி வேலை பாரமா போயிடுறேன். இது என்ன பிரச்சனைனா, இப்ப நான் சொல்றது இப்ப இந்த லேடி எமோஷனலா இருக்காங்க பாத்தீங்களா, டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப யாராவது அந்த லேடி கிட்ட எமோஷனலா பேசணும், அவங்க கண்டிப்பா டைவர்ட் ஆகும், டெஃபினட்டா டைவர்ட் ஆகும். இது யாருடைய மிஸ்டேக்னா, ஹஸ்பண்டுடைய மிஸ்டேக். நிறைய இடங்கள்லாங்க இந்த லேடிஸ் டைவர்ட் ஆகிறது ஒரு முக்கியமான காரணமே ஹஸ்பண்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது. இப்ப நிறைய பிசினஸ் பீப்புள் ஒரு பிரச்சனையே தான். நிறைய பிசினஸ் பீப்புள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சஃபர் ஆகுது. அந்த லேடிஸ் எமோஷனலா இருக்கும்போது நீங்க பேசல, டைம் ஸ்பெண்ட் பண்ணல, கொஞ்சம் கூட கூட்டணும் போல வரல கொள்ளனா பிரச்சனை தான். கண்டிப்பா பிரச்சனை. என்கிட்ட எத்தனை பேர் தெரியுங்களா, எத்தனை பேரை நாங்க கவுன்சிலிங் பண்றோம். நான் அதே மாதிரி இன்டலெக்சுவலா இருந்தா அவங்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருப்பாங்க, பிரச்சனையா வராது, உங்களை புரிஞ்சுப்பாங்க. குடும்பத்துக்காக தானே உழைக்கிறாங்க, இதுக்கு தானே போறாரு, அதுக்கு தானே புரிஞ்சுப்பாங்க. ஆனா எமோஷனல் பீப்புளா இருந்தா நீங்க பேசிதான் ஆகணும். ஹஸ்பண்டோட 2 பேருமே இன்டலெக்சுவல்ஸ். லேபர் பெயின் வந்துடுச்சு அந்த லேடிக்கு. ஹஸ்பண்ட் தூங்கின்னு இருக்கிறார். ஒரே ஒரு மெசேஜ், கோயிங் டு ஹாஸ்பிட்டல்னு ஒரு மெசேஜை போட்டுட்டு அந்த பொண்ணு கார் எடுத்துன்னு போயிடுச்சு. ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் ஹாஸ்பிட்டல். அவன் தூங்கி எழுந்து மெசேஜை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்றான். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நான் தான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஃபோன் பண்ணி அவங்க என்ன கேட்டான், நார்மல் டெலிவரிக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க, சிசேரியன்யா அனஸ்தெட்டிஸ்ட் யாரு, ஒரு சர்ஜரியில அனஸ்தெட்டிஸ்ட் ரொம்ப முக்கியம். பிளட் லாஸ் ஆனா நமக்கு இமீடியட்டா பிளட் டோனர்ஸ் கிடைப்பாங்களா, என் ஒய்ஃப் டெலிவரி நான் லைவா பார்க்கணும், நீங்க பர்மிஷன் வாங்கி கொடுங்க, ஐ நீட் அ பீடியாட்ரிஷியன், திடீர்னு பிறந்த குழந்தைக்கு ஏதாவது விஷயம்னா பீடியாட்ரிஷியன் அங்க இருக்கணும். இவ்வளவு கேள்வி கேட்டான். ஆனா ஒரு கேள்வி கூட கேட்கல, என்னை எழுப்பிருக்கலாமே, என்னை எழுப்பிருக்கலாமேன்னு கேட்கல. இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்னா வாட் நெக்ஸ்ட். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா பொண்ணுடைய அப்பா அம்மா சண்டை போடுறாங்க பொண்ணுகிட்ட, இந்த மாதிரி கண்டிஷன்ல வண்டி ஓட்டணும் வரலாமா, அவனுக்கு அறிவு இருக்குதான்னு திட்டுறாங்க. அவன் சொல்றான், இட் வாஸ் குவைட் மேனேஜபிள், என்னால மேனேஜ் பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடியலன்னா அவனை எழுப்பியிருப்பேன், அவன் அப்பதான் வந்தான், தூங்கின்னு இருக்கிறான், அவனை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு. வெரி சிம்பிள். இந்த இன்டலெக்சுவல்ஸா இருந்தா உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்க எதுக்கு ஓடுறீங்க, என்னத்துக்கு ஓடுறீங்கன்னு. ஆனா எமோஷனல் பீப்புளா இருந்தா அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரொம்ப 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 ஃபண்டமெண்டல்.